கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா மாப்பு வச்சுட்டான்டா ஆப்பு. இவன் அவன் இல்ல. டேய் என்ன பண்றீங்க? நான் என்ன கேட்டேன்? நான் என்னதான் கேட்டேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட டயலாக் சொல்லிக்கிட்டே போலாங்க வைகை புயல் வடிவேலை பத்தி. வைகை புயல் வடிவேலு அவர் நடிக்க வந்த காலகட்டத்தில் அவர் தெருவில், அதாவது மதுரையில் முனிச்சாலையில் நிறைய இந்த மாதிரி டிராமாக்கள்லாம் நடிச்சிட்டு இருந்த காலகட்டங்களில் எப்படியாவது சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப சினிமாவுக்கு வந்தார். சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப டி ராஜேந்தர் அவருடைய படத்தில் ஒரு சின்னதாக ஒரு ரோல், ஒரு செகண்ட் வரக்கூடிய ஒரு ரோல் அந்த மாதிரி நடிச்சிட்டார். நடிச்சு முடிச்சோன்னா ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கு போனோன்னா நான் சினிமாவில் நடிச்சிருக்கேன் எல்லாரும் உட்காருக்கு அப்படின்னு இருக்கார். எல்லாரும் தேட்டரில் உட்காந்துருக்காங்க. ஒரே செகண்ட்ல எங்கேன்னு கேட்கறதுல அப்படியே போயிடுச்சு இந்த சீன். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அடடா நம்ம சினிமாவில் ஒரு நல்ல கதாபாத்திரம் வேணுமே நினைச்சிட்டு இருந்தப்போ நமது ராஜ்கிரண் அவர்கள், அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், டைரக்டர். அவரு வைகை புயல் வடிவேலை பார்த்து அவருடைய ஆஃபீஸ்லேயே தங்கி இருந்து அவருக்கு ரொம்ப துணையாகவும் இருந்து வைகை புயல் வடிவேலுக்கு நிறைய கேரக்டர்கள் அமையறதுக்கு அந்த இடம் ஒரு முக்கிய இடமாக இருந்தது. நிறைய பேர் அங்கே பார்க்க வராங்க. அந்த மாதிரி சமயத்தில் என் ராசாவின் மனசுலே அப்படிங்கிற படத்தில் அறிமுகம் மட்டும் ஒரு நல்ல கேரக்டர் மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் ஒரு பாட்டும் பாடுது. இந்த போடா போடா புண்ணாக்கு, போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு இப்ப என்ன ஆதமான கணக்கு, இந்த பாட்டை கேட்டப்போ ஒரு நேச்சுரலா ரொம்ப அருமையா வடிவேல் அவர்கள் அவருடைய குரல் வளமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாட்டு பாடுறது அவர் என்ன பண்ணுவாரு, சில மெயினான சாங் எல்லாம் மாத்திடுவார். இந்த உயிரே உயிரே அப்படிங்கிற அந்த பாட்டு பாம்பேல எவ்வளவு ஃபேமஸான சாங் அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல அந்த பாட்டை ஏஆர் ரஹ்மானே இப்ப கேட்டாலும் சிரிப்பாரு. ஏன்னா அந்த பாட்டை அவர் ஆரம்பிச்ச விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அப்படின்னுவாரு. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு, வருதே மூதேவி வருதே, ஏன்னா வருதே மூதேவி வருதே. இந்த மாதிரி எல்லாம் பாட்டை கேட்குறப்ப இல்லை அது ஒரிஜினல் சாங் கூட மறந்துடுச்சு சார், நீங்கள் பாடுனதுதான் சார் ஞாபகத்தில் இருக்குங்கிற அளவுக்கு வைகை புயல் வடிவேல அவருடைய காமெடியில் ஒரு பெரிய ஒரு முத்திரையை பதிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்குன்னு ஒரு டீம், அவர் டீமில் யாரெல்லாம் நடிக்கிறாங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். டெலிஃபோன் ராஜ், அதுக்கப்புறம் நம்ம சாரா பாம்பு அப்படின்னு வருவார் அவரு, அதுக்கப்புறம் நம்ம போண்டாமணி அண்ணன், நெல்லை சிவா அண்ணன், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அவருடைய டீமில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வைகை புயல் வடிவேலு காமெடியில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி சிங்காரவேலன் படத்தில் கமல் சாரோட நடிச்சிருப்பாரு, அதில் கவுண்டமணி சாரும் நடிச்சிருப்பாரு. அதில் வடிவேல் இவர் தான் இந்த வீட்டிலேயே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தொடருது, ஏன்னா எல்லாத்தையும் தொடச்சவன் தான் வைப்பான், மனோ சார் சொல்கிற அந்த டைலாகு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. நடிப்புக்கும் காமெடி அப்படின்னு சொல்ல முடியாது, நடிப்புக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருந்தது. தேவர் மகன் அப்படிங்கிற படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரம். அவர் கையை வெட்டிடுவாங்க, அதாவது அந்த கோயிலை திறந்து விட்டது அவர் தான் அப்படின்னு சொல்லி கையை வெட்டுறது. அப்போவே குணச்சித்திர கேரக்டராக நடிக்கிறதுங்கிறது வடிவேலுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ ஒரு பார்க்குறப்பே நமக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படி ஒரு சிறந்த நடிகர். அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பிறகு நான் பார்த்த சிறந்த நடிகர் வடிவேலு தான் அப்படின்னு சொல்லி நமது புலிகள் இயக்கத்தின் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு தடவை. ஸோ அந்த அளவுக்கு பாராட்டு பெற்ற ஒரு சிறந்த நடிகராக இருப்பது வைகை புயல் வடிவேல். எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் என்ன செய்யும், அந்த கேரக்டர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணும், அந்த கேரக்டருக்குள்ளே என்ன காமெடி சென்ஸ்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக செய்வார். நிறைய படங்கள் வரிசையாக நடிச்சிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் சுந்தர் சியும் அவரும் சேர்ந்த காம்பினேஷன்ல வின்னர் அப்படிங்கிற படம் எல்லாராலையும் திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு படம். ஏன்னா அந்த படத்துல அவரோட காமெடி அப்படிங்கிறப்போ, அண்ணே இப்ப போறது சண்டைக்குப்பா, உனக்கு வரும்போது குருவி ரொட்டியும் குச்சி மிட்டாயும் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற சொல்ற டயலாகா இருக்கட்டும், இது கலவர பூமி அப்படிங்கிறதா இருக்கட்டும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இது ரத்த பூமின்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களால் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நகைச்சுவைக்குன்னு ஒரு முத்திரையை பதித்த வடிவேலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே கதாநாயகனாக நடித்தது அப்படிங்கிறப்போ இந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி அப்படிங்கிற படத்தை மறக்கவே முடியாது. இந்த படத்துல 2 வேடங்கள். நான் சொன்ன மாதிரி வடிவேலு அப்படிங்கிறவர் ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல, அவர் ஒரு குணச்சித்திர நடிகரும் ஒரு நல்ல நடிகரும். அதாவது ஒரு கதாபாத்திரம் கொடுத்து அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக நடிப்பார். அப்படிப்பட்ட அவருக்கே ஒரு தீனி போட்ட படம் தான் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. அந்த படத்தில் 2 ரோல், அந்த டபுள் ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரில் அப்படியே நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த மாதிரி, சிவாஜி கணேசன் அவர்கள் உத்தமபுத்திரன் நடித்த மாதிரி ஒரு கதாபாத்திரம், ஒரு நல்ல ஒரு ராஜாவாக, ஒரு வீரமானவனாக அது ஒரு கேரக்டர். இன்னொரு பக்கம் ஒரு கேளிக்கையாக கோமாளியாக ஒரு ராஜா.
இப்படி ஒரு 2 கேரக்டரா பண்ணும்போது இல்லை, அந்த 2 கேரக்டருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த வடிவேலு அதை நடித்தார், அந்த வடிவேலு இதை நடித்தார் அப்படிங்கிற கேள்வியே நமக்குள்ள வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னன்னா, இம்சையரசன் 21ஆம் புலிகேசியில் படைகள் நெருங்கி வந்து விட்டன, நம்ம அரண்மனையை முற்றுகையிட்டன, இன்று எப்படியும் போர் துவங்கியே தீரும் அப்படின்னு சொல்லி வெளியில தியாகு வந்து அவர் ஒரு வீரனா இருந்து அப்படின்னு உட்கார்ந்துருப்பார். இந்த பக்கம் வடிவேல் போய் அந்த டோர்ல அவர் வந்து ஒரு அந்த கீ ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும், அது வழியா பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அந்த டோர் நாச்சன்னு எடுத்து விடுறாரு. அப்போ அந்த ஒரு யதார்த்தம், அந்த யதார்த்தம் வந்து பார்க்குறப்ப எல்லாரையும் ரசிக்க வச்சது. அதில் வந்து அப்படி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி 4 பேர் வருவாங்க. 4 பேர் வரும்போது அந்த பக்கம் போனால் வழி இருக்காது, இந்த பக்கம் வழி இல்லை என்று சொல்ல வேண்டியதானே அப்படின்வார். அதனால ஏன்னா பின்னாடி வரவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதையும் இளவரசர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. மன்னா இப்பொழுது என் வாளை எடுத்து மன்னிக்க வேண்டுமண்ணா, வாளை மறந்து வைத்து விட்டேன் மங்கனி அமைச்சரே அப்படின்வாரு. ஸோ இந்த மாதிரியான டயலாக்லாம் மனசுல ரொம்ப பதிஞ்சது. அதாவது என்னன்னா, இவர் வந்து அந்த கேரக்டர் படி வரும்போது ஒருத்தனை கூப்பிட்டு இவனை மறுபடியும் அந்த துதியை பாட சொல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் துதியை பாடுவான். அதாவது ராஜாதி ராஜ குலத்திலக அப்படின்னு பாடும்போது உடனே வடிவேலு சொல்றாரு, குல துங்குவை விட்டு விட்டான் ஐயா அப்படின்வாரு. ஏன்னா அதாவது ஒரு முக்கியம் என்னன்னா துதி பாடுறது தான். ராஜாங்கிறது எவ்வளவு முக்கியம். அதே மாதிரி அந்த வரைபடம் வரையும் போது சொல்றது, இந்த உடல் இந்த தலையுடன் சேரப்போகிறது அப்படிங்கிறது, அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. இந்த மாதிரி எல்லா டயலாகுமே அந்த படத்துல ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதுல ரொம்ப யதார்த்தமா அந்த ஒரு விஷயம் என்னன்னா, கடைசியா இவரை வந்து அந்த கைத்துல கட்டி போட்டு சங்கிலியால கட்டி போட்டிருப்பாங்க. இப்போ மனோபாலா சார் வருவார், வந்துட்டு மன்னா உங்களையா கட்டி போட்டு வைத்திருக்கிறார். ஐயோ டேய் கொல்லா, அவர் தான் அந்த கத்தி செய்கிறவர். டேய் நீயாவது என்னை காப்பாற்ற மன்னா, என்ன ஒரு அநியாயம் மன்னா, நான் செய்த சங்கிலியில் உங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்களே அப்படின்னா, என்ன நீ செய்ததா அப்படின்னு டப்புன்னு பிடிக்கிறாரு. டேய் நீ செஞ்ச கத்தி தான் சரியில்லையே, இந்த சங்கிலி மட்டும் இப்படி நல்லா இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அதனால என்னன்னா, இவ்வளோ ஒரு யதார்த்தமான நகைச்சுவை காட்சிகள் ஏராளமான படங்கள்ல. தலைநகரத்தில் அவர் பண்ணும்போது ஒரு ரவுடியா நடிக்கிறது. அந்த ரவுடியா நடிக்கிறதுனா என்ன அப்படின்னா, உடனே அதுக்கு அவர் கெட்டப் எல்லாம் போட்டு வர்றது, இந்த இடத்துல நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்ல போறேன் அப்படிங்கிறது, மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன், அந்த நானும் ரவுடிதான் சார், நானும் ரவுடிதான், ஜெயிலுக்கு போறேன். ஐயோ எவன்டா அவன் வாலண்டியரா ஜெயிலுக்கு வந்தது. அப்புறம் என்னன்னா, அதுல ஒரு டைலாக் வந்து பிரகாஷ் டே அவன் என்ன கால் நடுங்குது, பில்டிங் ஸ்ட்ராங்குங்க பேஸ்மெண்ட் தான் வீக்கு அப்படின்வார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வடிவேலு வந்து அவர் கிரியேட் பண்ணது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மீம்ஸ் எல்லாம் போடும்போது ஒரு கவுண்டர் கொடுக்கும்போது இந்த டயலாகை தான் யூஸ் பண்றாங்க. இப்படியா அவர் வந்து நிறைய நகைச்சுவை படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. ஏகப்பட்ட படங்கள்ல சார் வடிவேல் இருக்காரா பார்க்கலாம் சார் அப்படிங்கிற காலகட்டங்கள் இருந்தது. அந்த மாதிரி எல்லா படத்துலையும் ஒரு காம்பினேஷன்ல ஏகப்பட்ட காமெடி. ஏன்னா அவர் வந்து ஒரு கதைன்னா அந்த கதைக்கு தகுந்த மாதிரி கேரக்டர், அந்த கேரக்டர்ல டிஃப்ரெண்டான கெட்டப்பு, நான் வடிவேல்லாம் நான் இப்படி தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்டான கெட்டப்ஸ், அந்த கெட்டப்லாம் போட்டு, அது போக்கிரியில் வந்து அந்த ஒரு கராத்தே மாஸ்டர் வரும்போது அந்த குங்ஃபூ கத்து வரும்போது லொச்சக் மொச்சக் பச்சக் அப்படின்னு ஏதா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து அவருக்குன்னே உள்ள ஒரு ட்ரெண்ட். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் வரும்போதெல்லாம் என்னடா அது எவ்வளோ கெட்டப்பா பார்த்தாலும் எனக்கு கண்டுபிடிக்கிங்களே எப்படிடா டே, எவ்வளோ மாத்தினாலும் மண்டை மேலே இருக்க கொண்டையை நீ மாத்திரையடா அப்படின்வாங்க. ஸோ இவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு காமெடியன். இப்படியா நடிச்சிட்டு இருந்தப்போ இம்சையரசன் 21ஆம் புலிகேசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரலோகத்தில் நாழகப்பன், இப்படி எலி, இது போன்ற படங்களில் வந்து கதாநாயகனாகவும் நடிக்க ஆரம்பித்தார். கதாநாயகன்னா அவரையே மையமாக கொண்ட கதை. அதில் அவர் கூட நடித்த அந்த நகைச்சுவை நடிகர்கள் எல்லாருமே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று அவங்களுக்காக ஒரு பெரிய டீம் இருந்தது. அந்த டீமில் உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நிறைய படங்கள் கிடைச்சிது, நிறைய கதைகள் கிடைச்சிது, நிறைய காமெடி கிடைச்சிது. நாம் சொல்கிறதுக்கும் நாம் இயல்பு வாழ்க்கையில் பயன்படுத்துகிற டயலாக்கும் சமயத்தில் வந்து யார்கிட்டயாவது சொல்லுவோம், நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அதை வந்து உங்களுக்குள்ளே வச்சுங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அவங்க வந்து கேட்டாலும் சொல்லிடாதீங்க, அடித்து கேட்டாலும் சொல்லிடாதீங்க, இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த டயலாக் பாப்புலர். அதே மாதிரி நெல்லை சிவா அவர்கள் நடித்த போது கிணத்த காணன, இது என்னது சொல்லுது, இது கிணத்த காணங்குவே, இது என்னடா நீ எனக்கு ஒரே மண்டையெல்லாம் குழப்புவே அப்படின்னு சொல்றதும் இதுவும் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இப்படி யாராவது ஒரு சீன் நடித்தாலும்
அவரு கூட ஒரு கதாபாத்திரத்துல ஒரு சீன் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு டயலாக் கொடுத்து அந்த டயலாக் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகி அவங்க எங்க போனாலும் இவர் தான் அந்த கிணத்தை காணோம்னு சொன்னவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரெஜிஸ்டராக வச்சது நமது வைகை புயல் வடிவேலு அவருடைய காமெடி. ஸோ இப்படி அவர் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, கதாநாயகன் நடிச்சாரு. திடீர்னு ஒரு நாள் திரைப்படத்திலிருந்து ஒதுங்கிட்டாரு. அதற்கு சில அரசியல் காரணங்கள், அதுக்கு ஏற்பட்ட காரணங்கள், நிறைய படத்தில் ஒரு புக்காவில் படத்தில் அப்புறம் ஏன் வடிவேல் சாரை வந்து கேஸ்டே பண்ணல அப்படின்லாம் இருந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லை, ரசிகர்களும் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சாங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா வடிவேலு சாருடைய காமெடி அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள பூந்து ரத்தத்தில் கலந்து எப்பவுமே நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி, நாம வந்து அதை நினைச்சு சிரிக்கிற மாதிரி இருந்த ஒரு காமெடி. அப்படிப்பட்ட ஒரு காமெடியன் இப்ப திருப்பி வருவாரா, நடிப்பாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப மறுபடியும் நாய்சேகருங்கிற படத்துல ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. நாய்சேகர் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா போகல. அந்த படத்துல படம் ஃபுல்லா ஒரே கதாநாயகனாகவும் ஒரு நிறைய கதாபாத்திரங்கள் அதே மாதிரி ஒரு டீம் வச்சு ஒரு கதையும் அமைப்பும் வச்சு பண்ணியிருந்தாங்க, போகல. அதே மாதிரி மாமன்னன் ஒரு படம் பண்றார். வைகை புயல் வடிவேலு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பிறகு சிறந்த நடிகர்னு சொன்னாரே திரு பிரபாகரன் அவர்கள். அவர் சொன்னது உண்மைங்கிறத மாமன்னன் பார்த்தப்ப தெரிஞ்சது. நகைச்சுவை இல்லை, ஆனா அதே சமயத்துல அந்த கேரக்டரை அவ்வளவு அருமையாக, கொஞ்சம் கூட அந்த நகைச்சுவை சாயல் இல்லாம, இது ஒரு சீரியஸ் கேரக்டர், ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஒரு எம்எல்ஏவா அந்த சீட்ல உட்காருங்கன்னு சொல்றதும், அந்த பெரிய தலைவர்கிட்ட போய் பேசுற காட்சிகளும், அவர் தயக்கப்படுற காட்சிகளும், மகன் கிட்ட பேசுற காட்சியும் நம் கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் வைகை புயல் வடிவேல். இப்படி அவர் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் சரி இனிமே நிறைய திரைப்படங்கள் பண்ணுவாரா, நமக்காக ஏதாவது ஒரு சில படங்கள் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் நம்முடைய தாகத்தை தணித்தது சுந்தர்சியும் வடிவேலும் இணைந்து கேங்கர்ஸ். இந்த கேங்கர்ஸ் படம் மறுபடியும் வைகை புயல் வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கா இருக்கும். அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கும் அதே சுறுசுறுப்பு, அதே துடிப்பு, அதே யதார்த்தம், அதே கேளிக்கை, அதே கிண்டல். ரொம்ப ஜாலியா இருந்தது. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களை அவர் பண்ணணும். இனி வரும் காலங்களில் மீண்டும் வைகை புயல் வடிவேலு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டரா வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் அவருடைய காமெடியை பார்த்துட்டு தான் இருக்காங்க, ரசிக்கிறாங்க, அவரை தலைவர்னு கொண்டாடுறாங்க. காமெடினா இவர் தான் சார் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. குறிப்பா 90s கிட்ஸுக்கு வைகை புயல் வடிவேலு, 2K கிட்ஸுக்கு வைகை புயல் வடிவேலுன்னு இவங்க ரெண்டு பேரும் காமனா ரசிக்கிற ஒருத்தர்னா அது வடிவேலு மட்டும்தான். ஸோ வடிவேலு அவருடைய மீமை இன்னைக்கு எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி இன் ஃபியூச்சர்ல அவர் இன்னும் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும், மறுபடியும் நிறைய கதாபாத்திரங்கள் நிறைய ஹீரோக்களோட சேர்ந்து நடிச்சு நமக்கு கமர்ஷியல் படங்கள் கொடுத்தாலும், ஒரு சில படங்கள் வந்து கதைகளோடு இருக்கு சார், இது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணதுன்னு சொன்னாலும், அந்த மாதிரி திரைப்படங்கள்ல இல்லைனாலும் இப்படிப்பட்ட படங்கள்ல நடிச்சு நம்மளை அப்பப்போ நகைச்சுவையும் ஆழ்த்திட்டு, அதே சமயத்துல மாமன்னன் போன்ற திரைப்படத்திலையும் அவர் நடிக்கணும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஆசை. இது என்னுடைய ஆசை மட்டும் இல்ல, மக்கள் பலரோட ஆசை. கண்டிப்பா வைகை புயல் வடிவேலு மீண்டும் ஒரு புயலாக நம் தமிழ் சினிமால வலம் வர போகிறார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அண்ணே வந்துட்டீங்களா, என்ஜாய் பண்ணுவோம்.